தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இந்த காமராஜர் சாலையில்தான் முதல்வரும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் தினமும் பயணிக்கின்றனர். தீவுத்திடல் தொடங்கி ஆல் இண்டியா ரேடியோ அலுவலகம் வரை 80 அடி சாலையாக தோன்றும் காமராஜர் சாலை திடீரென 40 அடி சாலையாக சுருங்கிவிடுகிறது. இதில் முக்கியமாக கலங்கரை விளக்கம் பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தி இருப்பதால் அந்த தடுப்புகளை தவிர்த்து செல்ல முயலும் வாகனங்கள் சுமார் 50 மீட்டர் இடைவெளியில் சாலை நடுவில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகின்றன. நேற்றிரவு ஆல் இண்டியா ரேடியோ அலுவலகம் முன்பு ஒரு கார் தடுப்புச் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. அதே நேரத்தில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் சாந்தோம் சர்ச்சை தாண்டி அம்மா உணவகம் அருகே பட்டினம்பாக்கம் திரும்பும் குறுகலான சாலையிலும் ஒரு கார் தடுப்பு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 6 பேர் காயமடைந்தனர். இங்கு முறையான வேகத்தடை, ரிஃப்ளெக்டர், எச்சரிக்கை பலகை, எதிரொலிக்கும் ஸ்டிக்கர்கள் இல்லை. போக்குவரத்து போலீசாரின் அலட்சிய போக்கே விபத்துக்கு காரணம் என்கின்றனர் பொதுமக்கள். சென்னையின் மிக முக்கியமான சாலையான காமராஜர் சாலையில் விபத்துக்கள் தொடராவண்ணம் தடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சசிதரனுடன் புகாரி ஷெரீப்.